சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி ஒரு ரேர் காயினும் கொஞ்சம் எரர் காயினும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஜூம் பண்ணிடுவோம். இந்த ஒரு சைடு இருக்கும் பாருங்கள். இது அப்படி தான். இந்த சைடில் இந்த சைடை மாத்திரம் இப்படி பார்த்தா நல்லா தெரியும். நம்ம அப்படி எரர் காயின்ஸ் வாங்குறதில்ல, விற்கிறதில்ல. ஒரு ஆள் அப்படியே கொண்டு வந்தார், அப்படியே உங்களுக்கு கொடுக்கலாம் பார்த்தேன். இதில் வந்து எஸ்டாமெட்டில் எரர் தெரியுதா? 3. இது 50 பைசா. ரொம்ப எரராக இருக்குது பாருங்கள். இது கட்டிங் எரர். இது இந்த லைனில் பார்த்தீங்களா, இது எஸ்டாமெட்டில் மாதிரி இருக்குது. இந்த இதுதான் எல்லா எரரும் இருக்குது. 98. இதுவும் கட்டிங் எரர் தான் அதுங்க. இது ஒன் சைடு இதாக இருக்கும் பாருங்க. இந்த சைடு வக்க இராது, இந்த சைடு ஜாஸ்தி இருக்கும். இது வந்து 92 ஸ்கேர் காயின், ஹைதராபாத் மிண்டு. இந்த சைடு ரொம்ப ஏறாது, இந்த சைடு தான் இருக்கும். அது வீடியோவில் பக்கம் நேராக கையில் எடுத்து பார்த்தா தான் நல்லா தெரியும். இதையும் பாருங்கள், இது அப்படி தான். ஆனால் இது இந்த புறம் நல்லா தெரியும். அடி விழுந்தது அப்படி வளைஞ்சிருக்கும். நல்ல எரரு. 1 2 3 4 5 6 7 8 9 நாணயம். 9 நாணயம் 450 ரூபாய் கொடுத்துருக்கேன். அப்படி யார் வேணால் ஒரு ஆள் வாங்கிக்கோங்க. ஒரே இதான் இருக்குது, நம்மகிட்ட வேறு இல்லை. அடுத்து போன வட்டத்தில் உள்ள புக்கும் இந்த வட்டத்தில் உள்ள புக்கையும் வெரிஃபை போய் காணிக்கேன். ரேட்டை பார்த்துக்குங்க. 1978 இல்லை 500, 2500, 7000 ரேர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, பாம்பே மிண்டு. அதே இதை கீழே பாருங்க. இந்த வருஷத்து புக்கு எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்குன்னு பாருங்கள். ரேர் காயினுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, 500 இந்த இடத்துல 2000 ஆயிடுச்சா. 2500 இருந்த இடத்துல 4000 ஆயிடுச்சா. 7000 இருந்த இடத்துல 10,000 கே எரர். இந்த இதில் 7000 கே வரல, ரேர்னா வந்திருக்கு. இனி அடுத்த வருஷம் 15 கே கூட ஆகலாம், இல்லை 14 கே கூட ஆகலாம், 12 கே கூட ஆகலாம். அது நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோனா அது ரேட் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் வருஷத்துக்கு வருஷம். ரேர் காயினுக்கு வந்து
வந்து ரேட் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். அதை ஒரு புக்கை வச்சு எத்தனை பழைய புக்கில் வச்சு கன்வெர்ட் பண்ணணும், எவ்வளோ கூடி வருது ரேருக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். 3 வருஷத்து புக்கு நம்மகிட்ட இருக்குது, 3 பார்ப்பேன். இப்போ எவ்வளோ கூடியிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காயின் தான் இந்த காயின். சூப்பர் கண்டிஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. பாம்பே மின்ட்டு கிளியராக தெரியும். புக்கை மாற்றிட்டு கிளியராக காணிக்கேன், பார்த்துக்குங்க. இது பழைய புக்கு, இது புது புக்கு. நல்லா பார்த்துக்குங்க, எந்த டேமேஜு எதுவுமே கிடையாது. பாம்பே மின்ட்டு கிளியராக தெரியும். அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்குங்க. நல்ல கண்டிஷன், சூப்பர் கண்டிஷன் இருக்குது. சூப்பர் கண்டிஷனாக இருக்குது. இன்னைக்கு தான் வந்துச்சு, பார்த்துக்கிடலாம். நல்லா மின்ட்டு நல்லா பார்த்துக்குங்க. பாம்பே மின்ட்டு இது வந்து 5200 கொடுத்துருக்கேன். 5200 யாரும் கொடுக்க மாட்டாங்க. போன வருஷமே 5000 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் 5200 கொடுத்துருக்கேன். வேணுங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க. ஒன்று தான் இருக்குது, வேறு இல்லை. நம்ம வாங்கின ஆள்கிட்டையுமே இல்லை, டீலர்கிட்ட தான் வாங்கினேன், அவர்கிட்டையுமே இல்லை. டீலர்கிட்ட வாங்குறதுல நமக்கு சின்ன காசு தான் கிடைக்கும். ஒரு டேமேஜோ எதுவுமே இல்லாத நான் பெரிய ஹோல்டரை போட்டிருக்கேன். சின்ன ஹோல்டரை போடல, பெரிய ஹோல்டரை போட்டிருக்கேன். பதிலா எந்த இதுவுமே இல்லை. கண்டிஷன் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இதெல்லாம் எடுத்து வைங்க, பணம் இருந்தால் டக்குன்னு மேலே போய்கிட்டு தான் இருக்கும், குறையாது. ஏன்னா அந்த 50 பைசாவில் 78 தான். அந்த அந்த 50 பைசாவில் ரொம்ப விலை கூடினதே அதுதான். 50 பைசாவிலே விலை கூடினது அதுதான். வேறு எந்த 50 பைசாவில் 78 மாத்திரம்தான் விலை கூடினது. பார்த்தீங்களா? பாக்கி எல்லாமே இந்த 10,000 78. பாக்கி எல்லாம் ரேர் இருக்குது. ரேர் இருந்தாலும் எல்லாம் 1500 தான் யூஎன்சிக்கு வரும். பாக்கி எந்த ரேரும் இல்லை. இதுதான் பெரிய ரேரு, அந்த 50 பைசாவிலே. வேணுங்கவங்க டக்குன்னு வாங்கிக்கங்க. இதுக்கெல்லாம் விலை டக்குன்னு கூடும். எவ்வளோ கூடுதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. சிலப்போ 15,000 ஆகலாம், 15,000 18,000 ஆகிடலாம். இப்போ 5 பைசாக்கெல்லாம் ரேட்டு கொடுத்துருச்சுல்லோ. 1965 ஹைதராபாத் மில்லு ரேர் காயின் அடைஞ்சி, அதுக்கு 2 நாளில் விலை கூடிருச்சு. ரேர் காயின் எடுத்து வைங்க மேக்ஸிமம். வணக்கம், நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் வர வேண்டியது எனக்கு காயின். நாளை வந்தாலும் சரி, நாளை வராது. இன்னும் திங்கக்கிழமை வரும் நினைக்கிறேன். திங்கக்கிழமை வந்தால் எல்லாம் போடலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.